viewers, welcome to our channel No More Ignorance of Law. ஒரு academic year முடிஞ்சு இன்னொரு academic year ஸ்டார்ட் ஆகிற ஒரு டைம். ஸோ இந்த டைமில் we thought this is the right video to make. ஸோ சட்டம் படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் this is the right video to watch. லா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அவங்க என்னெல்லாம் கோர்சஸ் படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்ற டவுட்ஸ் அப்படின்ற பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம எக்ஸ்பர்ட் டாக்டர் ஜி சுபலக்ஷ்மி ஃபேக்கல்டி அட் லா வந்திருக்காங்க. ஹாய் மேம், வெல்கம் டு அவர் சேனல். Hello Ramya, hello Preeti. Thank you for having me here. First of all, I want to give my best wishes to your YouTube channel. Thank you. You are doing a great job, and once again, my hearty congratulations to the two of you. Thank you ma'am. Thank you so much. So அப்படி we want more people to get into law. So அதுக்காக தான் we have invited you. So what is actually legal profession na enna, the history behind it, few words on that if you say, everyone will be benefited with you. Yes. When we think about law profession, so normally பார்த்தீங்கன்னா law அப்படின்னா ரொம்ப லோவஸ்ட் மார்க் வாங்குறவங்க லா ஃபீல்டு எடுப்பாங்க, லா சப்ஜெக்ட் எடுப்பாங்க, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ ஆல்வேஸ் வந்து மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ஹேஸ் பீன் இன் டாப் ப்ரையாரிட்டிஸ். ஸோ வேறு அதெல்லாம் எடுக்க முடியாத பட்சத்துலலாம் லா கெரியர் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போத்திய காலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறி போயிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் இனஃப், தே ஆர் பிளானிங் இட் வெல் இன் அட்வான்ஸ். லா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லா சூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுதுன்னு சொல்லலாம். And as you were asking me a little history about the profession, I would say this is just to interest the viewers and your subscribers. ஸோ ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப பழைய ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களிருந்து டியூன் ஆகி வந்தது தான் இந்த லீகல் ப்ரொஃபஷன்னு சொல்லலாம். அந்த ஆரேட்டர்ஸோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிங் இருப்பார், அவர்கிட்ட அந்த பிரஜைகள் எல்லாரும் நேரம் போய் பேச முடியாத பட்சத்தில் இவங்க மூலமாக அவங்களுடைய இன்னல்கள், அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸை கிங் கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த ஆரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதிலிருந்து ஸ்லோவாக ரெகுலேட் ஆகி வந்தது தான் இந்த லீகல் ப்ரொஃபஷன் சொல்லலாம். ஸோ தேர் ஆர் ரீடிங்ஸ் அபவுட் திஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம், வீட்டில் இப்போ நார்மலாக எல்லா ஃபேமிலியிலையும் இருக்கிற ஒரு விஷயம்தான், ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ வீட்டில் ரொம்ப வாயாடியாக இருப்பாங்க, ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இவ ரொம்ப வாயாடுறா, பேசாமல் அவளை சட்டம் படிக்க வைக்கும், அவளை வக்கீலாக்கு அப்படின்றது தான் வந்து ஒரு நார்மல் நோஷனாக இருக்குது எல்லா ஃபேமிலியிலும். இது நம்ம நார்மலாக கேட்டிருப்போம். கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியிலலாம் கூட இந்த மாதிரி நடந்திருக்கும், எல்லாருக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இதில் இருந்திருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பாவோ தாத்தாவோ இல்லை சித்தப்பா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வக்கீலாக இருந்தால் மட்டும்தான் அந்த பசங்க வந்து லா ப்ரொஃபஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு சினாரியோ தான் வந்து மோஸ்ட்லி இருந்தது. ஒன்று நல்லா பேச்சுத்திறன் இருக்கணும், அவங்க தான் லா போக முடியும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு லீகல் சப்போர்ட் இருக்கணும், பிகாஸ் த ப்ரொஃபஷன் ஹேஸ் காட் த புல் அண்ட் புஷ். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது இருந்தால் உடனே அவங்க லா ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறி வந்திருக்கும்னு சொல்லலாம். தெர் இஸ் அ சீ சேஞ்சுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அண்ட் தே ஆர் ரியலி டூயிங் அன் எக்ஸீடிங் ஜாப். அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, தே ஹாவ் அ சவுண்ட் நாலேஜ் இன் லான்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் இப்போ மாறி போயிடுச்சுன்னு தாராளமாக நம்ம சொல்லலாம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே நம்ம சொல்லலாம். ஸோ ஜென்ரல் நோஷன் வந்து ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மோஸ்ட்லி மெனி ஆஃப் தெம் வுட் லைக் டு கோ டு கோர்ட்ஸ். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஓகே, கோர்ட்டுக்கு தான் போகணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா உங்கள் லா டிகிரி முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து பார் எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதிட்டு யூ வில் enroll yourself as an advocate and you step into the courts with huge hopes, right? So you have got much options there. நீங்கள் வந்து சிவில் சைட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃபேமிலி கோர்ட் சைட் கூட நீங்கள் ப்ரிஃபரபிளி யூ கேன் டேக். ஸோ இது மட்டும் ஆப்ஷன் இல்லை, இது தவிர தேர் ஆர் அ லிட்டில் டீவியேஷன் we can say. Like நீங்கள் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம், தேர் ஆர் குட் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் அதெல்லாமும் எழுதலாம். கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி கவர்மெண்ட் செக்டாரில் தேர் இஸ் அ லீகல் சப்போர்ட். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அங்கே ஒரு லீகல் சப்போர்ட், ஒரு லீகல் டெக்னிக்கல் பர்சன் இஸ் நீடட். ஸோ வி கேன் சே
legal assistants are there, law officers are there, labor officers are there. So எல்லா ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் சப்போர்ட் இப்போ தேவையாக தான் இருக்குது. ஸோ மேம் இப்போ வந்துட்டு எனக்கு கோர்ட்டுக்கு போக வேணாம், இந்த லீகல் சைடு எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன எக்ஸாம்ஸ்லாம் ஐம் நாட் ஓகே வித் இட், ஐ வாண்ட் டு கோ இன் டு கார்பரேட் லைன் அப்படின்றவங்களுக்கு வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள்? Obviously, there is again, a wide range of opportunities, I would say. There are students who voluntarily say that I will be doing law, but I don't want to practice law. They are very clear on that. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து கார்பரேட் லைன் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கார்பரேட்டுன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஐபி எக்ஸ்பர்ட்ஸ் ஆகலாம் அண்ட் பேட்டன்ட் ஏஜென்ட் எக்ஸாம் எழுதலாம். அவங்க they can take up arbitration and alternate dispute resolutions இருக்குது, அது பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோர்ட் மட்டும்தான் அப்படின்றது ஆப்ஷன் மாறி போய் இப்போ கார்பரேட்டில் அவங்களுக்கு நிறைய விண்டோஸ் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லலாம். So okay, they have completed, they don't want to enroll, they don't want to do corporate. So other options like further studies, Yes. opportunities irukka, like 5 years course படிக்கிறாங்க இல்ல 3 years course படிக்கிறாங்கன்னா அதுக்கு அப்புறம் what are the opportunities available for them? Okay, so அவங்க law முடிச்சிட்டாங்க. After their law they can do their masters. In the law period they can actually identify what is their area of interest. அதில் அவங்க நிறைய பேப்பர்ஸ் படிப்பாங்க. எல்லா பேப்பருமே நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் பேப்பர் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சில பேர் கிரிமினல் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு படிப்பாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரிமினல் லாவில் வந்து ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. தட் இன்க்விசிட்டிவ்னஸ் வில் பி தேர் இன் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ they have a period of during the course of their LLB program they can actually decide அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய மாஸ்டர்ஸ் பண்ணலாம். அவங்களுக்கு எது வருதோ அதை எடுத்து அவங்க அதில் எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறாங்க. Okay, they are doing hard work, they are showing their expertise in the relevant field. But இந்த BL லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிவிலாக கிரிமினல்னா அவங்க டிசைட் பண்ணவே முடியாது. Only when they enter into their practice they will decide which suits them better. அவங்களுக்கு ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணணும் நீங்கள் கேட்ட மாதிரி they can do their LLM in law. அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன் வேணும்னாலும் அவங்க பண்ணலாம். If they want to go into corporate they can take corporate. If they want to go into arbitration then they can take arbitration as their specialization. International law இருக்கு, அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஸோ மேம் இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு they have a dream of going abroad and ஸ்டடீஸ்க்காக இருக்கலாம், கெரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ they always want to go abroad and do something. ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் when they completed law? ஒரு லா முடிச்சிருக்கவங்களுக்கு அப்ராடில் என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம், ஸ்டடீஸாக இருக்கலாம். ஸோ வாட் டு தே ஹேவ்? நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் லா படிச்சிருக்கீங்க, இந்தியன் லா படிச்சிருக்கீங்க, அதனால நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. தேர் ஆர் நோ பேரியர்ஸ் தீஸ் டேஸ். நீங்கள் LLB இங்கே முடிச்சுட்டு உங்களோட LLM வந்து நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ தேர் ஆர் மெனி யூனிவர்சிட்டிஸ் ஹூ ஆர் ஆஃபரிங் தேர் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆகிற கோர்ஸாக பார்த்து நீங்கள் அது அங்கே வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுடைய வெப்சைட்டை போய் நீங்கள் பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டியோட க்ரைட்டீரியாஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் அப்ளை. தேர் ஆல்சோ கிவிங் யூ ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் அங்கே போய் பண்ணலாம். அதே இந்தியாவில் லா யூனிவர்சிட்டிஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து WTOவில் போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கெல்லாம் இருக்காங்க. They are well placed there outside. So it's not about your opportunities are worldwide. Yes, we can say the world is open for all of us. Yes. So இப்படி வந்து we are having lot of universities, lot of colleges. So ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 கிராஜுவேட்ஸ் ஒரு ஏரியாவுக்கு more than I think 400-500 கூட கிராஜுவேட்ஸ் வரலாம், law graduates. ஸோ அப்படி இருக்கும்போது கோர்ட்ஸ் ஆர் பிகமிங் ஓவர் க்ரௌடட். என்னதான் லிட்டிகேஷன்ஸ் மோர் அண்ட் மோர் ஆனால் கூட தட் ஓவர் க்ரௌடட் அட்வொகேட்ஸ் வந்து இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன் தே வாண்ட் டு ப்ராக்டிஸ். பட் கோர்ட்ஸில் வந்து அந்த மாதிரி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை டு எக்ஸ்ப்ளோர்னா ஆர் தே ஹேவிங் ஆப்ஷன்ஸ் ஃபார் தட்? அகெயின் வாட் வி ஹேவ் டு சே இஸ் நம்ம எவ்வளோ நேரமாக அதை பார்க்குறோம் அப்படின்றது தானே தவிர அது அப்படி கிடையாது. ஸோ கோர்ட்ஸில் வந்து ஓவர் க்ரௌடிங் ஆஃப் கோர்ட்ஸ்னா வி நோ தட் தேர் இஸ் ஃபைலிங் ஆஃப் கேசஸ் ஆல்சோ, பெண்டிங் ஆஃப் கேசஸ் ஆல்சோ. எப்படி வந்து பெண்டிங் ஆஃப் கேசஸ் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி லாயர்ஸும் நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி கிராஜுவேட் ஆகி வராங்க. அதனால ஜென்ரல் நோஷன் வந்து ஓவர் க்ரௌடிங் நினைக்கிறாங்க. பட் ஐ வுட் சே இட் இஸ் நாட் ஓவர் க்ரௌடிங். தேர் இஸ் லாட் மோர் ஸ்பேசஸ் பட் பீப்புள் ஆர் நாட் மூவிங் இன் டு தோஸ் ஏரியாஸ். இங்கே எல்லாமே வந்து எஸ் சிவில் கோர்ட், யூ ஆர் ஷட்டிலிங் பிட்வீன் தி சிவில் கோர்ட்ஸ், கிரிமினல் கோர்ட்ஸ். மாதிரி இருக்கு. ஆமாம், இது இஸ் a conventional system and you don't want to move
move out of the conventional Very system. true. So civil, criminal and family மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. There are a number of tribunals. You can concentrate in one of the tribunals. Okay. ஸோ உங்கள் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் வந்து என்வாயர்மெண்டல் லாவில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு அப்படின்னா he can start working on environmental related issues. Okay, so we know that how effective the PILs are these days, that specifically on environmental law. அப்போ NGT இருக்கு, National Green Tribunal இருக்கு. So you concentrate in that. I'm not a legal graduate. எனக்கு நான் வந்து legal graduate இல்லை. But எனக்கு வந்து I want to do எனக்கு I have some areas of interest. ஒரு டாக்டரோ இல்லை மேபி இன்ஜினியர் இல்லை வேறு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு வந்து வேறு நாட் ஒரு ப்ராப்பர் லீகல் கோர்ஸ், அதாவது ஒரு ஃபுல் டேர்ம் கோர்ஸ் இல்லாமல் are there any courses which they can do? Yes, definitely there are courses. And you know, law is not only for the ones who are studying this LLB. Okay. இப்போ அப்படிலாம் இல்லைங்க. இப்போ LLB மட்டும் கிடையாது. இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு லா பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க. Yes, the stream is entirely different now. And those who are in document writing course இருக்கு. அவங்க வேற ஏதோ ஒரு அண்டர் கிராஜுவேஷன் படிச்சிருப்பாங்க, பட் they want to go into the legal field. So draftingல அவங்கள வந்து நல்லா strengthen பண்ணுவாங்க. They will take, there are certificate courses for document writing. Okay, so அது பண்ணுவாங்க, அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆவாங்க. அவங்க டோட்டலி படிச்சது ஒன்றா இருக்கும், இப்போ போயிருக்கிறது வேற ஃபீல்டாக இருக்கும். And one more example I can say, engineering students. There are good number of engineering students who are coming into law these days, wherein they want to know the legal technicalities behind this information technology acts. They want to know about the cyber laws, forensic laws. ஸோ அதெல்லாம் படிக்கிறது நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் நிறைய இருக்குது, பிஜி டிப்ளமா கோர்சஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ, அகேன் இட்ஸ் லைக் அ பஃபே, எவ்ரிதிங் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மேம், ஐ திங்க் இட் வாஸ் அ ப்ராப்பர் டிஸ்கஷன் ஆஃப் லைக் ஒரு லா படித்தவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுமாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஃபார் என்ட்ரிங் இன் டு அ லா கால், தட்ஸ் அ பேசிக் திங். லைக் ஃபார் ரைட் நவ் சிச்சுவேஷன், தட்ஸ் அ பேசிக் திங். ஸோ அப்படி ஒரு லா காலேஜ் என்டர் ஆகிறதுக்கு வாட் இஸ் த ஃபார்மாலிட்டிஸ், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் ஸ்டெப் டு பி டேக்கன்? Okay, so I would say students who have written their 12th examination, they will be having this in their mind. Yes, so எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, after their 12th they can apply to any of the law colleges or the law universities. Okay, so there are two streams. ஒன்று பார்த்தீங்கன்னா 3-year law course இருக்குது, இன்னொன்று 5-year integrated law program இருக்குது. ஸோ 12th போகிறவங்க 3-year course போக முடியாது. ஏன்னா 3-year course போகணும்னா you should have an undergraduation. Any undergraduation நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா you can go for the 3-year stream. இப்போ 12th போகிறவங்க பார்த்தீங்கன்னா 5-year integrated course போகணும். ஸோ அது வந்து 5-year integratedலேயே பார்த்தீங்கன்னா interestingly we have LLB honors, that both the courses are equally good, but at the same time, as I told you, உங்களுக்கு அதில் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ ஹானர்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கொடுக்குறாங்க, தி அட்ராக்டிவ் நார்மன் கிளேசர் எப்படி இருக்குன்னா, பிகாம் எல்எல்பின்னு கொடுக்கலாம், அண்ட் பிபிஏ எல்எல்பின்னு கொடுக்குறாங்க, பிஏ எல்எல்பின்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போல்லாம் வெறும் பிஏ எல்எல்பின்னு மட்டும் தான் கொடுப்பாங்க, அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வித் தி எல்எல்பி. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீம்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கோ இன் டு அ கார்பரேட் செக்டர், யூ கேன் டேக் பிகாம் எல்எல்பி. Or you can take BBA LLB and you can specialize yourself in the labor relations, labor matter la neenga concentrate pannalam, adula specialize pannalam, and you can get into a firm helping them out. Yes, so options are wide. So in the stream pathina LLB la, as I said, 3-year and 5-year options rendu irukku. So what is the procedure for CLAT? You mentioned about CLAT. Yes. Okay. So CLAT exam pathina, this exam is available only in the 22 national law universities. Okay. So adu pathina Consortium of National Law University avanga nadathiradhu the CLAT exam. It's a common central exam, okay, for law aspirants. So you have to write that exam and you have to get the score. And avangala thavara kuda matta universities irukanga, like private universities, they are also making it mandatory to give your CLAT scores. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அந்த ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து we can say it's but also CLAT is only for the national universities. Yes, it is only for the national law universities, and as I told you, சில universities அந்த ஸ்கோர் கேக்குறாங்க. அது தவிர மத்த நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா அங்க CLAT கிடையாது. It is purely based on your 12th standard marks. So அவங்க merit list போடுவாங்க. Based on the merit list you will be given a seat. So this CLAT description you can find in the description box. You can find the link in the description box. So ma'am, you already told about the extension of the application in CLAT.
Yes. So இப்போ extend பண்ணிருக்காங்க. Yes, இப்போ CLAT பார்த்தீங்கன்னா actually it opened in January 1st 2020. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா the COVID setupனால they have extended the date. So luckily it is extension till July 1st. So whoever haven't applied, you can actually apply for your CLAT exams. Yeah, please. So we hope you found this video very informative, and thank you, ma'am, for spending your valuable time. So thank you, viewers, and thank you, ma'am, for having that Thank you, channel. ma'am. And if you find this video very informative, please do subscribe our channel, like, share, and click the bell icon. And any doubts or clarifications, you can very well tell in our comment section.